தமிழர் சார் நாம் தமிழர் கட்சி இந்த நாளை வந்து மிக விமர்சையாக அனுசரிக்க வேண்டிய தேவை என்னன்னா? விமர்சையாக அனுசரிக்க காரணம் பார்த்திங்கன்னா 2009 ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் 1.25 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க ஈழத்தில் பக்கத்தில் ஒரே நாளில். அந்த நாளை வந்து அன்னைக்கு நாம் தமிழர் உருவானுச்சு. அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு வருடமும் மே 18ஆம் தேதி பல லட்சம் உறவுகள் நாங்கள் கலந்து இந்த நிகழ்வை வந்து எழுந்து விட்டோம், நாங்கள் விழவில்லை எழுந்து விட்டோங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் இதை மிக எழுச்சியாக நாங்கள் இதை நாளை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். அப்படியே உறவுகளுக்கு வந்து ஒரு அழைப்பு விடுக்கிற விதமாக உறவுகள் எல்லாம் பெருந்தெல்லாம் கலந்து உலகில் வாழும் அத்தனை தமிழ் சொந்தங்களும் மே 18 ஒரே நாளில் 1.25 லட்சம் பேர் அழைத்து கொண்டொழித்தான் சிங்களன். இந்த நாளில் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு வருடமும் மே 18ஆம் தேதி மிக எழுச்சியாக இந்த நாளில் நாங்கள் இது பண்ணுறோம். உறவுகள் உலகில் உள்ள அத்தனை உறவுகளும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குங்க. மே 18 கோவை குடிசையால் நாளைக்கு 4 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்துக்கு வந்து எல்லோரும் கட்டாயம் கலந்து கொள்ளும்படி உங்கள் எல்லாம் அன்புடன் அழைக்கின்றோம் கோவை நாம் தமிழ் கட்சி சார்பாக. இந்த முயற்சி வந்து படிப்படியாக நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ் தான் வாங்கி கொடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கொடுக்கவும் முடியுது, டிஸ்போஸ் பண்ணவும் முடியுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனால் படிப்படியாக இந்த நிலையை மாற்றியே ஆகணும். அதாவது சூழலியலுக்கான அரசியல் பேசி நெகிழி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு அரசியல் பேசி இவ்வளோ நெகிழி போத்தல்களை நம்மளே வந்து கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதற்கு எவ்வளோ பாடுபட்டாது இந்த முயற்சி இந்த ஒரு பண்பாடை வந்து மாற்றிடணும். ஒரு பெரிய கூட்டம், அரசியல் கூட்டம், தன்னெழுச்சியாக கூடுற கூட்டங்களில் வந்து இந்த பயன்பாடு, இந்த மாதிரியான ஒரு பண்பாடை வந்து நம்ம மாற்றியே ஆகணும்னு சொல்லி பெருமுயற்சி சிறுக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து மண்பானைகளில் வைப்போம். இப்போ எப்படிங்க நீங்கள் டேப்ஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி 2 பக்கமும் மண்பானைகள் வச்சு அதுலேருந்து பிடிச்சி கொடுக்குற மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு இதை மினிமைஸ் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ இது வந்து இவங்களே டிசைன் பண்ணது. தம்பி வருண் சுற்றுச்சூழல் பாசறையுடைய இணை செயலாளர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவங்களே டிசைன் பண்ணதான் இந்த மாதிரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதன் வழியாக நம்ம வந்து நிறைய தண்ணி, பெரிய க்ரௌடுக்கு நிறைய தண்ணி சப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ பானைகள் டேங்க்லலாம் வைக்கும் பொழுது என்ன கேள்வி எழும்புதுன்னா, இப்போ ரொம்ப பெரிய கூட்டம் வந்தால் நமக்கு வந்து இந்த சிக்கல் வந்துருமே, இவ்வளோ பேருக்கு நம்ம கேட்டர் பண்ண முடியாதே அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. பட் இதில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நம்ம வந்து லாரிஸ் கொண்டு வந்து எவ்வளோ நாளும் ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டேப்ஸ் மட்டும் இனஃப் நம்பர் ஆஃப் டேப்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் நம்மளால தண்ணி சப்ளை பண்ண முடியும். இதன் வழியாக ஒரு கூட்டத்தில் 50,000 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் நெகிழி போத்தல்கள், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி போத்தல்களின் பயன்பாட்டினையும் நம்ம அதை வாங்கி கன்சியூமராக நம்ம இருக்கிறதையும் நம்ம வந்து பயங்கரமாக தடுக்கலாம், குறைக்கலாம். இது எல்லாரும் 40,000 லிட்டர் வந்து ஃபஸ்ட்டு செட்டை கொடுக்குறோம். அது குறைய அண்ணன் பேக்கப்புக்கு நம்ம சொன்னோம்னா கொடுத்துருவாரு. ஸோ தண்ணி வந்து யாரும் பிளாஸ்டிக் பாட்டிலை வாங்கணுன்ற சூழலுக்கு தள்ளப்பட மாட்டாங்க. இந்த மே 18 பொறுத்தளவுக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமாக வந்து இலங்கையில் வந்து தமிழர்களுக்கான போர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஒரே நாளில் கொன்று குமிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் எடுக்க தான் ஒவ்வொரு நிகழ்வாக நமக்கு கூடும். இப்போ உதாரணத்துக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ பல கட்சிக்காரங்க நம்ம இந்த மே 18 நிகழ்வை எடுக்கிறதுக்கு காரணமே நாம் தமிழர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து வீரியமாக செயல்படுத்துறதுனால தான். இதற்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டங்கள்ல இளைஞர்களுடைய அந்த வருகை அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து விஜய் கட்சிக்கு வரல. ஆனா இப்போ விஜய் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. விஜயினுடைய பலமே இளைஞர்கள் படை அவர் பக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த பொதுக்கூட்டத்திற்கு இளைஞர்கள் வருகை வந்து அதிகரிக்குமா குறையுமான? 100% எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து மொத்தத்தில் 36 லட்சம் வாக்கு விழுந்திருக்கு. எங்களுக்கு விழுந்த வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை 100% புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டவங்க தானே தவிர விஜய் கட்சியில் இருந்தவங்களோ இல்லை ரஜினி கட்சியில் இருந்தவங்களோ கிடையாது. இதே நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலங்களில் வந்து ரஜினி, கமல்னு பல பேர் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாங்க. இன்னைக்கு கட்சி வளர்ந்து நிற்க சொல்ல விஜய் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்த 32வது எலெக்ஷனுக்கு விஜய் யாரு கூடயாவது நின்றுட்டு இருப்பாரு. அப்பவும் நாம் தமிழர் தனியாக புலியாக தான் நிற்கும். தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிற விதமா இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறதும்
நம்ம 100% வந்து இந்த நிகழ்வை வந்து மறந்து கடந்து போகக்கூடாது. ஏன் அப்படின்னா மே 18 அப்படின்னாலே வந்து நம்மளோட அந்த மாசமே வந்து துக்கமான மாசமா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இன்னைக்கு எடுத்து இந்த நிகழ்வை செய்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களும் இதை எடுத்து முன்னெடுத்து செய்யணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த மே மாதம் 18ஆம் தேதி வந்து நம்ம இனத்துக்கு நடந்த ஒரு பெரிய கருப்பு நாளாக வந்து நம்ம தமிழ் இனம் இதை உணரணும். கண்டிப்பாக உணர்வாங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரெஜினா. நான் வந்து கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியோட மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். கடந்த 13ஆம் தேதி பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜை போட்டதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். நிறைய அடக்குமுறையெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மே 18 மாபெரும் இணையெழுச்சி படுகொலை நாள் சரியாக நாளைக்கு 4 மணிக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் வந்து எப்படின்னா காவல்துறை வந்து மேல் அதிகாரி வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, அது எப்படி நீங்கள் நடத்த முடியும், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுமதி மறுத்தாங்க. கொடி நடுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அனுமதி வாங்கி கொடி நட்டி இருக்கிறோம். சுமார் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்திலேருந்து தமிழகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பொதுமக்களும் வந்துட்டே இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, கொடிசியா திடலில் மேடை அமைக்கிற பணி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. அண்ணன் வந்துட்டார். அண்ணன் நேற்றே ஆய்வு செஞ்சுட்டாரு திடலை. இன்றைக்கி வந்து மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, கையூட்டு தொழில் பாசறை, இளைஞர் பாசறை, எல்லா பாசறையிலிருந்தும் தானாகவே முன் வந்து இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு ஆர்வமாக வந்துட்டுருக்குறோம். சுமார் 2 லட்சம் பேர் கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருவாங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.